ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா 31/7/2024 எக்ஸ் டிவிடெண்ட் தரக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். அவங்க எவ்வளோ டிவிடெண்ட் தராங்க, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம். அடுத்ததான் இன்னைக்கு மார்க்கெட்டில் டாடா மோட்டார்ஸ் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ப்ரைஸை விட இன்னுமே ஒரு 25% மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட், டெக்னிக்கல் அனலிஸ்ட்லாம் எப்படி? இந்த செய்திகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா 31/7/2024 எக்ஸ் டிவிடெண்ட் தரக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். அதில் முதலாவதா பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப். இவங்க எந்த செக்டாரில் இருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 806.75. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்கும்போது ஆக்சுவலாக இந்த கம்பெனி எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சோ அந்த ப்ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன். அடுத்ததா இந்த ஸ்டாக்கோட எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024. இந்த ஸ்டாக்கோட ஃபைனல் டிவிடெண்டா ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் தராங்க. நீங்க இந்த ஸ்டாக்கை ஒரு 2 நாள் முன்னாடியே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கணும். அப்படி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 28, 29லயே வாங்கினாதான் இந்த டிவிடெண்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. இந்தியன் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் டெவலப், அதாவது ரியல் எஸ்டேட்ல நல்லா பாப்புலரா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1946ல சௌத்ரி ராகவேந்திரா சிங் முதல்ல இந்த ஃபவுண்டரா எடுத்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா டெல்லியில ரெசிடென்ஸ் காலனி நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க. அதாவது மாடல் டவுன், ராஜ்கௌரி கார்டன், கிஸ்லா நகர், சவுத் எக்ஸ்டென்ஷன், கிரேட்டர் கைலாஸ் காலனி, இந்த இடத்துலலாம் ரெசிடென்ஸ் காலனி கட்டியிருக்காங்க. இவங்களுடைய இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தான். இந்த நிறுவனம் எப்போ தொடங்கினாங்க? 4 ஜூலை 1946 தான் இந்த நிறுவனம் தொடங்கினாங்க. இந்த நிறுவனத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹரியானால இருக்கு. இந்த நிறுவனத்தோட முக்கியமான நபர்களா பார்த்தீங்கன்னா ராஜீவ் சிங் சேர்மனா இருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான தொழிலே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ், அப்பார்ட்மெண்ட், ஷாப்பிங் மால்ஸ், ஹோட்டல்ஸ் இதெல்லாம் கட்டி தரக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல். இவங்களோட செக்டார் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் செக்டார்ல இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4243.85. இவங்களோட எக்ஸ் டிவிடெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024. இவங்க இல்டம் டிவிடெண்டா ஒரு ஷேருக்கு 8 ரூபாய் தரப்போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட மெயில் தொழிலே பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கொடுக்கறது தான் இவங்களுடைய மெயில் தொழிலே. அதாவது கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் இவங்க கிறிஸ்டல் லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா S&P குளோபல் அமெரிக்கன் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி தான் கிறிஸ்டல் லிமிடெட் கம்பெனி. இந்த நிறுவனம் முதல் 1987ல தொடங்கப்பட்டது. அதாவது 37 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி தொடங்கும். இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரால இருக்கு. இந்த கம்பெனியோட முக்கியமான நபர்களா பார்த்தீங்கன்னா அமிஷ் மெகதா MD and CEO. இவங்களுடைய முக்கியமான தொழிலே ரேட்டிங்ஸ், டேட்டா ரிசர்ச் அனலிட்டிக்ஸ் அண்ட் சொல்யூஷன் தரக்கூடிய இந்த கம்பெனி. அடுத்ததா டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஃபினான்ஸ் லிமிடெட். இவங்களுடைய செக்டார் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டார்ல இருக்காங்க. அதாவது நான் பேங்கிங் ஃபினான்சியல் சர்வீசஸ்ல இருக்காங்க. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4484.75. எக்ஸ் டிவிடெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடெண்டா 5 ரூபாய் ஒரு ஷேருக்கு தராங்க. சுந்தரம் ஃபைனான்ஸ் இந்தியன் பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி. இந்த கம்பெனி சென்னையில ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஆஃபர் பண்றது என்னன்னா கன்சூமர் லோன்ஸ் தராங்க, வெல்த் மேனேஜ், கமர்ஷியல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், பிரைவேட் ஈக்விட்டி, ட்ரெஷரி அட்வைசரி, கிரெடிட் கார்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ்,
இதுக்கெல்லாம் இவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கம்பெனியோட டைப் பாத்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனி. இவங்களோட இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா பினான்சியல் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருக்கு. இந்த கம்பெனி முதல்ல 1954 தொடங்கப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கம்பெனி வந்து தொடங்கலாம். இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா டி.எஸ். சந்தானம். இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில தான் இருக்கு. இந்த கம்பெனியோட முக்கியமான நபர்களா ராஜீவ் சி லோச்சன் வந்து மேனேஜிங் டைரக்டரா இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், மார்டேஜ் லோன்ஸ், இன்சூரன்ஸ், எஸ்எம்இ ஃபினான்ஸ் இதெல்லாம் லோன் தரக்கூடிய செக்டார்ல இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா காமதேனு அப்படின்னு ஒரு கம்பெனி. இவங்களோட செக்டார் ஐலாண்டு ஸ்டீல் செக்டார்ல இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 514.40 ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கோட எக்ஸ் டிவிடெண்ட் டேட் பாத்தீங்கன்னா 31 ஜூலை 2024. இவங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் டிவிடெண்டா ₹2 வந்து ஒரு ஸ்டாக்குக்கு வந்து தரப்போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு மார்க்கெட்ல டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு புதிய சாதனை வந்து படைச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை வந்து இப்போதைக்கு வாங்கலாம்னு சில அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. அதை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கம்பெனி நாட்டின் மிகப்பெரிய வாகன உற்பத்தி நிறுவனம் இன்னைக்கு பங்கின் விலை வந்து தொடர்ந்து உயர்ந்து ஜூலை 25ஆம் தேதி ஒரு புதிய உச்சத்தை வந்து தொட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணமா நமூரா வந்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்து பங்கை வந்து வாங்கலான்னு வந்து பரிந்துரை செய்திருந்தாங்க. அதுலேருந்து இன்றைய வர்த்தகத்தில் பாத்தீங்கன்னா பங்கின் விலை 5% வந்து உயர்ந்து 1084 என்ற புதிய உச்சத்தை வந்து தொட்டிருக்கு. பங்கின் விலை பாத்தீங்கன்னா புதிய உச்சத்தை அடைவதற்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்க? தரகு நிறுவன ஆய்வாளர்கள் டாடா மோட்டார்ஸ் பங்கின் விலை பாத்தீங்கன்னா இப்ப இருக்க விலையில இருந்து 1294 வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் வந்து டார்கெட் பிரைஸ வந்து உயர்த்திருக்காங்க. அதாவது இப்ப இருக்க விலையில இருந்து 26% வந்து உயரலான்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. இப்ப இருக்க ஜூன் மாசத்துல மட்டுமே இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா 13% வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஜாகுவார் லேண்ட் ரோவரில் JLR செயல்பாட்டிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு சாத்தியமான குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் பயணிகள் வாகனத்திலிருந்து வணிக வாகன பிரிவை வந்து தனியாக பிரிப்பதனால இந்த பங்கின் விலை வந்து உயர்வுக்கு வழிவகுத்ததா ஒரு காரணம் வந்து சொல்றாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா 2024-25 நிதியாண்டில் 7.8%லிருந்து 8.5%ஆகவும் 2026-27 நிதியாண்டில் பாத்தீங்கன்னா 10.1%ஆகவும் உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஜாகுவார் பாத்தீங்கன்னா படிப்படியா வெளியேற்றப்படுவதன் மூலம் பாத்தீங்கன்னா 2030 நிதியாண்டில் 11 முதல் 12% வந்து உயர்ச்சியை வந்து அடையலான்னு சில அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஐசிஇ மற்றும் புதிய மின்சார வாகனங்கள் விற்பனை ஆகியவை நிறுவனத்திற்கு சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் சில அனலிஸ்ட் வந்து மேலும் பாத்தீங்கன்னா நிதியாண்டில் ரூபாய் 1600 கோடி நிகர கடன் ரூபாய் 57ஆகவும் நிதியாண்டு 26 மற்றும் 27க்குள்ள பாத்தீங்கன்னா ரூபாய் 140ஆகவும் மாறலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொழில்துறை பயணிகள் வாகனம் மற்றும் மின்சார வாகனங்கள் தேவை வந்து அதிகமாக உள்ளதால இதையடுத்து பாத்தீங்கன்னா புதிய மாடல் மின்சார வாகனங்களை அறிமுகப்படுத்ததை டாடா மோட்டார்ஸ் வந்து திட்டமிட்டுள்ளது. அதாவது 2024-25 நிதியாண்டில் அதாவது CERV மாடல் வந்து கார் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெளியாக உள்ளது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12:50 மணி அளவில் பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பங்கின் விலை NSE சந்தையில 4.8% உயர்ந்து ரூபாய் 1078 என்ற விலையில் வந்து ட்ரேட் ஆயிட்டு. நாங்க வீடியோ எடுக்கும் போது டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5.57% வந்து உயர்ந்திருக்கு. அதாவது 1084.90 ட்ரேட் ஆயிட்டு. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் பாத்தீங்கன்னா 1088 டச் பண்ணிருக்கு. இந்த பிரைஸ்ல இருந்து இன்னுமே வந்து 26% வரைக்கும் ஏறலான்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. பிரைஸ் அண்ட் வால்யூம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா கடந்த 1 வீக்ல 6% வந்து உயர்ந்திருக்கு. 1 மந்த்ல பாத்தீங்கன்னா 13.72% வரைக்கும் உயர்ந்திருக்கு. 3 மாசத்துல பாத்தீங்கன்னா 8.46% வந்து உயர்ந்து இயர் டு டேட் பாத்தீங்கன்னா 39.24% வரைக்கும் உயர்ந்திருக்கு. அதாவது கடந்த 1 இயர்ல
69% வரைக்கும் உயர்ந்திருக்கு. 3 இயர்ஸா நீங்க இந்த ஸ்டாக்கை வச்சிருந்தீங்களா 267% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இன்னைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வால்யூம் அனலிஸ்ட்ல 3 கோடிக்கு வால்யூம் ஏறி இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் 1 மந்த் சார்ட்ல 30 மினிட்ஸ் கேண்டில நான் எடுத்திருக்கேன். அதாவது சப்போர்ட்டை இன்னைக்கு பிரேக் பண்ணி 1086 வரைக்கும் போயிருக்கு. ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. இந்த ஸ்டாக்கை இன்னுமே வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்களா, ஷார்ட் டேர்முக்கு வேணா வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை நம்ம பிஎஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1092ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆட்டோமொபைல் செக்டர்ல மார்க்கெட் லீடரா இருக்கக்கூடிய கம்பெனி தான் டாடா மோட்டார்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 4,01,100.54 கோடி. இவங்களோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா 4,37,927.77 கோடியா காட்டியிருக்காங்க. டெப்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த டெப்டையும் குறைக்க போறோம், நாங்க குறைச்சிடுவோம் அப்படின்னு டேட்டா கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பிஇ வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. மற்ற பிஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது 12.43ல இருக்கு. பிஇ வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. மற்ற பேராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. பிரைஸ் டு சேல்ஸுமே நல்லா இருக்கு. 0.92ல இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. 20.74ல இருக்கு. புக் வேல்யூ 4.25ல இருக்கு. மற்ற பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது புக் வேல்யூமே கம்மியா தான் இருக்கு. இது நமக்கு ஒரு நல்ல விஷயம். டெப்ட் ஈக்விட்டி ஆனா கொஞ்சம் அதிகமா இருக்கு. 1.26ல இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி எப்பயுமே 1க்குள்ளார இருக்கணும். 1.26ல இருக்கு. இருந்தாலுமே இந்த கம்பெனியோட வளர்ச்சியை பார்த்து இவங்களோட டெப்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ROE, ROCE, கரண்ட் ரேஷியோ மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 46.36%ல இருக்கு. இதுவுமே நல்லா இருக்கு. FII ஹோல்டிங் தான் பாத்தீங்கன்னா மார்ச் 2024ல 19.20% இருந்தது. இப்ப ஜூன் 2024ல 18.18% கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்களும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. டிஐ ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 15.93% ஜூன் 2024ல வச்சிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஜூன் 2024ல 50,98,550 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்கோட கம்பவுண்ட் ப்ராஃபிட் growth பாத்தீங்கன்னா டிடிஎம்ல 1266% ப்ராஃபிட் growth காட்டியிருக்காங்க. அந்த அளவு ஒரு அட்டகாசமான ப்ராஃபிட் growth காட்டியிருக்காங்க. மற்ற கம்பவுண்ட் சேல்ஸ் growth 27%. ஸ்டாக் பிரைஸ் CAGR பாத்தீங்கன்னா 1 இயர்ல 60%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 49% லாஸ்ட் இயர்ல காட்டி. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. கடனையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வர. அதனால இந்த ஸ்டாக்கை நம்ம ஷார்ட் டேர்முக்கு வேணா வாங்கலாம். லாங் டேர்முக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் எப்பயாவது கிராஷ் ஆகும் போது வாங்கி வச்சுக்கலாம். நம்ம லாங் டேர்முக்கு வாங்கிக்கலாம். லாங் டேர்முக்கு செட் ஆகக்கூடிய ஒரு கம்பெனி தான் இது. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோல சொல்லப்பட்ட ஸ்டாக் எல்லாமே பை கால் ரெக்கமெண்டேஷன் இல்லை. அதனால நீங்களும் இந்த ஸ்டாக்கை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.